அன்புநேர்களே, வளைகுடாவில் ஈரானின் தாக்குதல் அசுர வேகம் எடுத்திருக்கின்றது. அதாவது ருத்ர தாண்டவம் ஆடுகின்றது என்று சொன்னால் அதுதான் பொருத்தமாகும். வளைகுடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்களை IRGC தொடர்ந்து செய்து வருகின்றது. இதே நேரம் அமெரிக்காவுடனான கூட்டு தாக்குதலில் இதுவரைக்கும் ஈரானில் 31 மாகாணங்களில் 24 மாகாணங்களில் அதுக்குள்ள மொத்த மாகாணங்களில் 1200க்கும் மேற்பட்ட வெடிமருந்துகளை வீசியதாக இஸ்ரேலிய விமானப்படை இப்போது முதலாக தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர IRGC அமெரிக்க துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள மத்திய கிழக்கில் 27 தளங்கள் மற்றும் இஸ்ராயலின் டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலின் பிற பகுதிகளில் உள்ள இடங்கள் எல்லாம் இராணுவ இலக்குகள் மீது ஈரான் அடிச்சு சாத்திருக்கிறான், கொட்டிருக்கிறான். பானை புழக்கும் சத்தங்கள். இதுவரை ஈரான் பிராந்தியத்தில் உள்ள 8 நாடுகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பஹ்ரைன், ஈராக், ஜோர்டான், குவைட், ஒமான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஒமானுக்கும் பிஸி ஆச்சு. ஒமான் நேற்று வரைக்கும் ஒரு யாழுவா இருந்தார்ல, அவருக்கும் சாத்தியாச்சு. இந்த தாக்குதல்களில் பெரும்பாலான அளவை இடைமறைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை மீறித்தான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. குவைத்துக்கு உள்ளிருந்து கிடைக்கும் செய்திகளில் அதாவது மிகப்பெரிய பானை புழக்கும் சத்தங்கள் குவைத்துக்குள்ளும் அமீரகம் UAEக்குள்ளும் மிக அதிகமாக கேட்டிருப்பதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பிராந்தியத்தில் குறைந்தது 19 இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக அமெரிக்க இராணுவ துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள இடங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல 8, அதாவது இந்த இவற்றில் 8 பஹ்ரைன், எகிப்து, ஈராக், ஜோர்டான், குவைட், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்த 8 தளங்கள் மீதுதான் குறிவைக்கப்பட்டிருக்கின்ற. இந்த 8 தளங்களிலே 2020 கடந்த ஆண்டு வரை நடுப்பகுதியில் வரை மத்திய கிழக்கில் சுமார் 50,000 அமெரிக்க வீரர்கள் துருப்புக்கள் நிரந்தர தளங்கள் மற்றும் சிறிய முன்னோக்கிய தளங்களில் இருப்பதாகவே அங்கிருந்து ஒரு தகவல் கிடைக்கின்றது. இதேவேளை ஈரானின் நேவி படை அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலான USS ஏப்ரஹாம் லிங்கனையும் தாக்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆளில்லா விமானம் மூலம் தாக்க பார்த்தாங்கல்ல, சேத மதிப்பீடுகள் உங்களுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும். அவசர செய்தியாக இவைகள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நாட்டின் உச்ச தலைவரை கொலை செய்த பின்பு வளைகுடாவில் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலான ஏப்ரஹாம் லிங்கனை தாக்கியதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலான ஏப்ரஹாம் லிங்கனை 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றது என்று உள்ளூர் ஊடகங்கள் அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. நிலமும் கடலும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பாளர்களின் கல்லறையாக மாறும் என்று IRGC எச்சரித்திருக்கின்றது. வெளியுறவு அமைச்சர் கிடியோன் ஷான் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு பிரச்சாரத்தை விமர்சிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலை அழிக்கும் ஈரானிய ஆட்சியின் குறிக்கோள் தாக்குதலை நியாயப்படுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஆட்சியின் மீதான தாக்குதல்களை குறித்து நாங்கள் விமர்சனங்களை பெறுகிறோம் என்று ஷான் விவரிக்காமல் கூறுகிறார். இதேவேளை தாக்குதல் தொடரும் என்று கூறுகிறார். அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானிய ஆட்சிக்கு எதிராக மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை தொடர்வதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தற்போதைய தாக்குதலின் முதல் அடி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் அதன் நோக்கங்களை அடைந்தது என்றும் அவர் கூறுகிறார். சமீபத்திய ஈரான் தாக்குதலில் அமெரிக்கா B-2 குண்டு வீச்சு விமானங்களையே பயன்படுத்தி இருக்கின்றது. ஜூன் நடவடிக்கையின் போது பாவிக்கப்பட்ட அதே விமானம் B-2 தான் மீண்டும் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றது. உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை படுகொலை செய்வதற்காகவும் B-2 விமானங்களே டிகோகாசாவில் இருந்தால் அது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது டிகோகாசாவில் தான் அவர்கள் அங்கிருந்து தான் இயக்கப்படுவதாக ஒரு தகவல் இப்பொழுது வந்திருக்குது. ஈரான் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா B-2 திருட்டுத்தனமான குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தியதாக திறந்த மூல விமான கண்காணிப்பு தரவை தெரிவிக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மினா சாஹ்ரின் வடமேற்கு அடையாளம் என தெரியும் ஏவுகணையால் கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ராஸ் அல் ஹைமா எமிரேட்டில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மினா சாஹ்ரில் இருந்து
வடமேற்கே 17 மைல் கடல் மைல் தொலைவில் ஒரு கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்திருக்கின்றது. இந்த ஏவுகணையால் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டுள்ளது. மேலும் கப்பல் அதன் பயணத்தை தொடர திட்டமிட்டுள்ளது. இதேவேளை பெய்ட் செமேஸ் ஏவுகணை மோதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. இஸ்ரேலில் 9 முதல் நரபலி 9 வந்திருக்கின்றது. காயமும் அதிகரித்திருக்கின்றது. ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை முதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 9 வந்துள்ளது. முதலில் பதிலளித்தவர்கள் இடிபாடுகளுக்கு அருகில் இருந்து மற்றொரு உடலை மீட்டெடுத்ததாக கூறுவதை அடுத்து ஏவுகணை நகரத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியை தாக்கியது, ஒரு யூத ஆலயத்தையும் தாக்கி இருக்கின்றது மற்றும் ஒரு பொது வெடிகுண்டு தங்குமிடம் மற்றும் சுற்றியுள்ள வீடுகளுக்கும் பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது இஸ்ராயலில். செமேஸ் மேயர் இஸ்மாயில் கிரீன்ஃபேக் கூறுகையில் 20 குடியிருப்பாடுகளை நாங்கள் காண முடியவில்லை என்றும் அவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்றும் நாங்கள் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் என்றும் சொல்றாரு. பெரிய பில்டிங் ஒன்று விழுந்திருக்கா, அது 4 சேதம் பெறும் பார்க்கலாம், ஆனால் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்று ஏவுகணை தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து அந்த மேயர் தெரிவித்திருக்கின்றார். பெய்ட் செமேஸை தாக்கிய ஈரானிய ஏவுகணையின் விளைவாக காயமடைந்த 6 பேர் ஷாரே ஜெடக் மருத்துவ மையத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 4 வயது சிறுவன் ஒற்று நலம் முடிகிறான். 40,000 பேருக்கு வரணும் இல்லை. ஈரான் தாக்குதல்கள் தொடங்கியிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 3 மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு 58 பேர் காயமடைந்ததாகவும் அமீரகம் தெரிவிக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்து 152 அளித்தது என்றும் மேலும் 2 குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்ததாக அதன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. மொத்தம் 541 ஈரானிய ட்ரோன்கள் கண்டறியப்பட்டன. அவற்றில் 506 இடைமறித்து அளிக்கப்பட்டன என்றும் மிச்சம் தான் தாக்கியிருக்கான். ஆக 35 போவதல்ல. இந்த தாக்குதல்களில் பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் அமீரகம் தெரிவித்திருக்கு. ஆக பாருங்க, இறந்து போன எல்லாம் வெளியூரான். இந்தியன், நேபாள், பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான். ஒருத்தவங்க கூட அமீரகங்காரன் இல்ல. பாத்தீங்களா? அபுதாபியில் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல் இஸ்ரேலின் ஐக்கிய அரபு எமிரேட் தூதரகம் சேதமடைந்தது. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்கள் வளைகுடா நகரங்களில் பரவியதால் இடைமறிக்கப்பட்ட ட்ரோனின் குப்பைகள், தூசுகள், அதன் துண்டுகள் அபுதாபியில் உள்ள இஸ்ரேலிய தூதரக வளாகத்தை சேதப்படுத்தி சிறிய காயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இடைமறைக்கப்பட்ட ஒரு ட்ரோனின் குப்பைகள் இஸ்ரேலிய தூதரகம் மற்றும் பல சர்வதேச தூதரகங்களை உள்ளடக்கிய அபுதாபி வளாகத்தை சேதப்படுத்தி இருக்கின்றது. இதனால் ஒரு பெண் மற்றும் அவரது குழந்தைக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக அபுதாபியின் அரச ஊடகம் ஒன்று தற்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளது. எமிரேட்ஸ் முழுவதும் பலத்த சத்தங்களை கேட்டு இடைமறித்த பின்னர் ட்ரோனின் குப்பைகள் எதிஹாட் டவர்ஸ் வளாகத்தின் முகப்பில் விழுந்ததாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று பின்னர் ஈரானிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து அபுதாபியின் ஃபோர்ட் சைட் பகுதியில் இருந்து புகை மண்டலம் எழுவதை காண முடிகிறது. ஒவ்வொரு விமானிக்கும் ஒரு பெயர் இருந்தது. இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் தாக்குதலில் திரைக்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது என்பதை சற்றும் அறிய முடியாமல் இருப்பதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லாம் பயம்தான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆபரேஷன் டாரிங் லைனை தொடங்கின. இது தெஹ்ரான் மற்றும் மேற்கு ஈரானில் உள்ள ஈரானிய ராணுவ மற்றும் கட்டளை இலக்குகளை தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலின் உள்நாட்டு முன்னணிக்கு அச்சுறுத்தலை குறைக்க ஐடிஎஃப் செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடக்க அலை ஒரு குறுகிய செயல்பாட்டு சாளரத்தை பயன்படுத்திக் கொள்ளவும் இரவில் அல்லாமல் காலையில் தாக்குவதன் மூலம் தந்திரோபாய ஆச்சரியத்தை பாதுகாக்கவும் நேரம் ஒதுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். நடந்து கொண்டிருக்கும் முன்னேற்றங்கள் ஜெருசலம் போஸ்டின் மூலமும் செய்திகள் வெளிவந்தது. ஆக இந்த நேரம் தொடர்ச்சியான சேதங்கள் மதிப்பிடப்பட்டு வருகின்றது. சேதங்களை நாம் நாளை பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். ஆம் நேர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.